9ஆம் திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பல்லாண்டை அருளியவர் சேந்தனார். அவருடைய வரலாறு நம்ம எல்லாம் அறிந்த ஒன்று. பட்டினத்தாரிடத்தில் கணக்கராய் இருந்தவர் சேந்தனார். அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவர் ஏங்க அவ்வளவு சிறப்பான கணக்கர், மிகச்சிறந்த அக்கௌண்டன்ட். அவர் அந்த நிதித்துறை சார்ந்த பணிகளை எல்லாம் கவனித்து வருபவர் சேந்தனார். பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன் இறைவன் உணர்த்திய மாத்திரத்தில் ஒரே உபதேசம்தான். காதற்ற ஊசியும் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன் இல்லையா, எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன், எதையும் விட முடியல. இப்போதான் ஒரு வழியாக டீயை விட்டுருக்கிறேன். இதை கேட்ட மாத்திரத்தில் பட்டினத்தார் என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டார். சேந்தனார் கேட்டார், சாமி நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்களே, இது கஜானாவை என்ன பண்ணுறது? கஜானாவை திறந்து விடு, சிவனடியார்கள் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி முரசு அறிவிச்சிடு அப்படின்ட்டு போயிட்டார். நீ திறந்து விட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கணக்காமலாம் சொல்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்பா, என்ன ஏன் கேட்குறேன், நீ பாட்டுக்கு திறந்து விட்டுட்டு என்ன ஆளை விடு அப்படின்ட்டு போயிட்டார். இப்போது சேந்தனார் என்ன பண்ணார் அப்படின்னா, திறந்து விட்டார். அதான் அவர் பட்டினத்தாருடைய கட்டளையின்படி நிதியறையை கருவூலத்தை திறந்து விட்டு என்ன பண்ணார், யார் இல்லாத வறியவர்களோ அவர்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருந்து அந்த பணியை செய்தவர் சேந்தனார். திறந்து விட்டுட்டு போகலை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வறியவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த அள்ளி போவதற்கு செய்தார். இதை கேட்ட அரசன் என்ன பண்ணா, என்னடா இது, நாம கூட இவ்வளோலாம் அள்ளித்தல்ல, அங்கே ஏதோ இந்த ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களாமா, அவங்களே அள்ளிட்டு போக சொல்கிறாங்களாமான்னு அரசன் கேள்விப்பட்டு, இப்போ எல்லாம் நமக்கு என்ன வருதுங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வருதா இல்லையா, இடி அமலாக்கத்துறை, அது மாதிரி அரசன் என்ன பண்ணான், அமலாக்கத்துறை அனுப்பிச்சு சம்மன் அனுப்பிச்சு வர சொல்லி சேந்தனாரை கூப்பிட்டு கணக்கு கேட்டார். நீ இவ்வளோ கொடுத்துருக்குறீன்னா இது எப்படி வந்துச்சு, வருமானத்துக்கு அதிகமாக அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த அரசன் கூப்பிட்டு கேட்குறான், இதுக்கெல்லாம் கணக்கு காட்டு. எனக்கு தெரியாதுங்க, என் முதலாளி சொன்னார், நான் திறந்து விட்டுட்டேன். தப்பு, முதலாளி எங்கள் முதலாளி போயிட்டார், நீ வா அப்படின்னு சிறையில் போட்டான் சேந்தனார். இதை பட்டணத்தார் கேட்டு ஒரு பாட்டை பாடுறார். வெண்காட்டுளானே கைத்தலை நீக்கி என் கண்முன் காட்டு அப்படின்னு திருவெண்காடரை நினைந்து பட்டணத்தார் பாடினார். அப்படியே சிவபெருமான் ஆணைக்கு நங்க விநாயகப் பெருமான் வந்து சேந்தனாருடைய விலங்கை முறித்து சிறையிலிருந்து மீட்டார் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. அப்படி விநாயகப் பெருமான் மீட்ட சேந்தனார் தில்லைக்கு போய் அங்கே தங்கியிருந்து அடியார்களுக்கு அமுதளிக்கக்கூடிய தொண்டை செய்து வந்தார். அப்படி அமுதளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமானே முதியவர் வேடத்தில் வந்து வீட்டில் உட்காந்து சேந்தனார் வீட்டுக்கு வந்தார். நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் பார்சல் கொடுப்பா, நல்லா இருக்குது, நான் போகிற வழியில் 3 மணி நேரம் ஆகும் ட்ராவலு, பார்சல் கொடுத்தீங்கன்னா போகிற வழியில் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், நான் நடந்து போகிறதுக்குள்ளே கொஞ்சம் வலிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துணி பழங்கண்டை அப்படிங்கிற தன்னுடைய துணியில் என்ன பண்ணார், முடிந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படியே தில்லையில் காலையில் நட திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா சேந்தனார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் அந்த அமுது ஒருவாக்களி அப்படிம்பாங்க. திருவாதிரை ஒருவாக்களி அப்படின்னா அதுக்கு 2 பொருள் உண்டு. களினா நீங்கள் சேந்தனார் வீட்டில் பெருமான் சாப்பிட்ட களின்னு ஒரு அர்த்தம், உணவுன்னு அர்த்தம். இன்னொன்று திருவாதிரையில் பெருமானை வழிபட்டால் களினா இன்பம், நம்ம வாழ்க்கையில் இன்பம் நீங்காத, ஒருவானா நீங்காத இன்பம்னு அர்த்தம். திருவாதிரையில் இறைவனை வழிபட்டால் நமக்கு இன்பம் நீங்காமல் இருக்கணும், 2 அர்த்தம் அதுக்கு உண்டு.
அப்போ தில்லையில் திருத்தலத்தில் மார்கழி திருவாதிரை வந்துச்சு. திருவாதிரையில் மழை பெய்ததுனால தேர் என்ன ஆயிடுச்சு, சேத்துல அழுந்திடுச்சு. தேர் புறப்படணும், அது அழுந்தி நிற்பதனால தேர் ஓடலை. உடனே எல்லாரும் பெருமானை நினைந்து வேண்டுகிறார்கள். புல்டோசர்லாம் இப்போ இல்லை விட்டு தூக்கிறதுக்கு. சாமியை நினச்சி, சாமி என்ன இது சோதனை, திருவிழா நடக்கணுமே, தேர் ஓடாமல் எப்படி அப்படின்னு வேண்டுனாங்க. அப்போ பெருமான் வான்வெளியில் அசரீரியாக சொன்னார், சேந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடினார். அவர் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது. சிவபெருமான் சொல்கிறாரு, சேந்தா தேர் நடக்க திருப்பல்லாண்டு பாடினார். எல்லாரும் பார்க்குறாங்க, எங்கேயா இருக்கிறாரு ஒரு சிவபெருமானே கூப்பிட்டால் அவர் கூப்பிட்டு வந்து அவர் நிற்க வச்சு இந்த பாடியது தான் இந்த திருப்பல்லாண்டு. அப்படி தேர் இழுக்கக்கூடிய அடியார் குழுமத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தான் நிற்கிறாரு சேந்தனார். அவரை கூப்பிட்டு பாட சொன்னாராம் சிவபெருமான். இப்போ பாருங்க, அவர் எவ்வளவு அன்போடு அந்த நிலையில் தொண்டு செய்து வாழ்ந்திருப்பார். அப்போது உள்ளன்போடு தற்போதம் இல்லாமல் பெருமானை மட்டுமே நினைந்து அவனுக்கு ஆட்பட்டு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களை சிவபெருமான் தானே வந்து உலகத்திற்கு விளக்கம் செய்வான். இதுதான் பெரிய புராணம் முழுக்க சொல்கிறது. அப்படி சேந்தனார் வந்து தொடங்கினார், மண்ணுகத்தில்லை அப்படின்னு. அதுதான் திருப்பல்லாண்டு. பல்லாண்டு அப்படிங்கிறதுனா பல்லாண்டு வாழ்க அப்படின்னு அர்த்தம். பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னா பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்துவது. அப்போது பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன்னு திருப்பல்லாண்டுலேயே பாடுறாரு சேந்தனார். அது எதுக்குங்க அப்படி பாடணும்? அவன் காலம் கடந்தவன், அவனுக்கு அந்த காலம் பல்லாண்டு என்ற பதத்தை கடந்திருக்கக்கூடியவனை பல்லாண்டு வாழ்கன்னு பாடுவதனுடைய நோக்கம் என்ன? இப்போ நாம் பாடுறதுனால சிவபெருமானை ஏதோ சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் நல்லா இருப்பார் அர்த்தம் இல்லை. இறைவனை வாழ்த்தும் அடியார்கள் உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று நெடுங்காலம் சிவநெறியில் நின்று வாழ்வதற்கு பாடுவதுதான் பல்லாண்டு. சரி, தில்லையில் பாடியது பஞ்சமம் பண்ணில் இதை பாடுவது வழக்கம். மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே. மண்ணுக அப்படின்னா நிலை பெற்றிருக்கன்னு அர்த்தம். தில்லை நிலை பெற்றிருக்க. பக்தர்கள் அப்படின்னா அடியார்கள், நம்முடைய அடியார்கள் வளர்க. வஞ்சகர் போயகல அப்படின்னா அடிமை செய்ய ஒருப்படாதவர்கள்லாம் சாமி எங்க கூட வச்சிருக்காத அப்படின்னு அர்த்தம். வஞ்சகர் போயகல, அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடு. அடியார்கள் வளர வேண்டும்னா வஞ்சகர் போய் அகல வேண்டும். இல்லைங்க, அவங்க கூட தான் நான் இருப்பேன்னு அடியார்கள்னா வளர முடியாது. அப்போ சொன்னாரு, அடியார்கள் வளர்க, அடிமை செய்ய ஒருப்படக்கூடிய மனமில்லாதவர்கள் அகன்று போக. பொன்னின் செய் மண்டபத்துள்ளே, பொன்னினால் செய்யப்பட்ட மண்டபம் பொன்னம்பலம், அந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்து இந்த புவனம், புவனினா புவனம், புவனமெல்லாம் புவனம், அதில் கணக்கில்லாத அண்டம், ஒவ்வொரு அண்டத்திலையும் கணக்கில்லாத உலகம், ஒவ்வொரு உலகத்திலையும் கணக்கில்லாத உயிர்கள். புவனம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், புவனமா உலகம் இல்லை, அண்டங்கள் நிறைந்திருக்கக்கூடியது புவனம். எத்தனை அண்டம் தெரியாது, எத்தனை தெரியாத அண்டம், ஒவ்வொரு அண்டத்திலையும் கணக்கில்லாத உலகம் இருக்குது. கணக்கில்லாத உலகத்தில் ஒவ்வொரு உலகத்திலையும் கணக்கில்லாத உயிர்கள். இப்போ புவன நாயகன் அப்படின்னா அண்டங்கள்லாம் இருக்கக்கூடிய புவனங்களுக்கெல்லாம் தலைவன். அப்படி புவனங்கள் எல்லாம் விளங்க, அதாவது வாழ நிலை பெற்றிருக்க
அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து. அன்னம் போன்று நடை பயிலக்கூடிய உமையம்மையை, அந்த உமையம்மைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அடியோமுக்கு அருள் புரிந்து. அருள் புரிந்து அப்படிங்கிற இந்த இடத்துல திருக்கூத்து நல்கி, உலகத்தில் ஐந்தொழில் உயிர்களுக்காக ஐந்தொழில் திருக்கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் பெருமான். எதுக்கு? எனக்கு பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர். அவன் அருள் என்ன பண்ணுச்சு? அவன் திருக்கூத்து, அருள்னா திருக்கூத்து, அந்த திருக்கூத்து என்ன பண்ணியது? பின்னை பிறவி, எனக்கு மேலும் வரக்கூடிய பிறவியை என்ன பண்ணிச்சு? இப்பயே அறுத்துருச்சு. அப்படின்னா தொல்வினை தீர்தல் எளிதாமே. சஞ்சீத வினைன்னு சொல்லக்கூடிய பிறவிக்கு, இனி வரும் பிறவிக்கு காரணமாக மேலே தயாராக இருக்கக்கூடிய சஞ்சீத வினைகள் என்ன ஆயிடுச்சு? சாம்பலாச்சு. எதனால்? ரெண்டு பக்கமும் மாட்டியிருக்காங்க பேனர். இறைவனுடைய திருக்கூத்து எதுக்காக? அதை தான் இந்த இடத்துல அருள் புரிந்துனர். அப்போ அந்த அருள் என்ன பண்ணுது? பிறவியை அறுத்தது. பிறவியை அறுக்க நெறி தந்தது அந்த அருள். அப்படி நெறி தந்து என் பிறவியை அறுப்பதற்கு கருணை செய்த பித்தன், உயிர்களுக்கு கருணை செய்வதில் எப்படிங்க? பித்து பிடிச்சவன். என்னங்க அவருக்கு யாராவது சொல்கிறாங்க, அவர் ஏங்க அவர் காசு பைத்தியங்க, அவர் இந்த பைத்தியங்க, அவர் பாட்டு பைத்தியங்க, அவர் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க அவருக்கு உசுருங்க அப்படிங்கிறமே. அப்படின்னா அப்போ அதில் தீவிரமாக இருக்கக்கூடிய பைத்தியம், பித்து அதுலேயே நிற்கிறது. அப்போ சிவபெருமானுக்கு என்னங்க பித்து அப்படின்னா, அடியவர்களுக்கு அவன் கருணை செய்வதில் எப்படி இருப்பாங்க? பித்து பிடிச்சவன் போல அருள் செய்பவன். அந்த பெருமான் நெறி என்பது இந்த பாடலில் திருவடி ஞானம் அப்படின்னு அர்த்தம். திருக்கூத்து, அருள் என்பது திருக்கூத்து, நெறி என்பது திருவடி ஞானம். அப்போ திருக்கூத்தினால் எனக்கு திருவடி ஞானத்தை கொடுத்த யாரு? புவனியெல்லாம் விளங்க பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய பெருமான் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோம். எதுக்கு வாழ்த்துற ஆள்? யாரு? அடியவர்கள். யாரை வாழ்த்துறாங்க? சிவபெருமான. சிவபெருமான் யாருக்கு வாழ்றான்? நமக்காக திருக்கூத்து செய்கிறான். எதுக்கு? திருவடி ஞானத்தை தருவது. அவன் வாழ்ந்தால் நாம வாழலாம். அதனால் அவனை வாழ்த்தினால் நாம வாழலாம். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்